யாழ் குடாநாட்டில் கனமழை பெய்து வரும் நிலையில் தென்மராட்சி பிரதேசத்தின் நெற்பயிர்ச்செய்கை நிலங்கள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளன. எழுதுமட்டுவாழ், மிருசுவில், கரம்பம், மந்துவில், மீசாலை, சரசாலை, மட்டுவில், அல்லாரை, கச்சாய், கைதடி, நாவற்குழி, தச்சந்தோப்பு மற்றும் தனங்களப்பு நெல் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இங்க என்ன பிரச்சனைண்டா, இங்க உள்ள பிரச்சனைண்டா மாரி காலத்துல வடிகாலை ஒன்றும் துப்புரவாப்படுத்தாம எல்லாம் பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கணும். அடைச்சி வச்சிருக்கதால அந்த வடிகால தண்ணி போகாதால இங்க வெள்ளம். வடிகாலை முற்று முழுவதுமாக செம்மப்படுத்தி அந்த வடிகாலை சீர்திருத்தி தந்தா ஒரு காலமும் தண்ணி நிற்காது. குடியிருப்புகளில் வெள்ளம் புகுந்துள்ளது. வெள்ளத்தால் சரசாலை, மட்டுவில், மிருசுவில், கொடிகாமம், அல்லாரை, கைதடி, நாவற்குழி ஆகிய பிரதேசங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. கால்நடைகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளன. கால்நடை வளர்ப்பவர்கள் தமது கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். கனமழை காரணமாக தென்மராட்சி பிரதேசத்தில் 1303 குடும்பங்களைச் சேர்ந்த 4156 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 205 குடும்பங்களைச் சேர்ந்த 728 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 11 இடைத்தாங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கொடிகாமம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் 50 குடும்பங்களைச் சேர்ந்த 168 பேரும், போகட்டி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் 47 குடும்பங்களைச் சேர்ந்த 281 பேரும், நாவற்குழி சியோன் தேவாலயத்தில் 32 குடும்பங்களைச் சேர்ந்த 100 பேரும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான சமைத்த உணவுப் பொதியினை அமைப்புகள், பிரதேச இளைஞர்கள் இணைந்து வழங்கி வருகின்றனர். ரயில்வே பின்பகுதியில் உள்ள வடிகால் அவ்வளத்தையும் அந்த வீட்டுக்காரர் எல்லாம் பிடிச்சி எல்லையை போட்டு மண்ணை போட்டு மூடி எல்லாம் வச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு வருஷமும் ஜோதிசனை சொன்னாலும் ஜோதிசனை இதை கொண்டு வர பைக் கொண்டு வர கிண்டுவர் போயிடுவர். திரும்பி அடுத்த முறை மழை முடிஞ்ச உடனே அந்த சனங்கால மண்ணை போட்டு மூடிடும். அதனால தான் இங்கே தண்ணி முதல் வடிகால வெள்ள வாய்க்கால திருத்தி தந்தா தான் ஒழிய இங்கே இருந்து விடுதலை ஒழிய கடைசி மட்டும் இங்க ஒவ்வொரு வருஷமும் வெள்ளத்துக்கு தான் மிதக்கிறோம். இந்த கட்டிகளை இதுக்கு எந்த விதமான நியாயம் கிடைக்க வாரம் ஒவ்வொருவரும் பார்த்துட்டு கதைச்சிட்டு போயினமே ஒழியோ இன்றைக்கு செய்வோம் நாளைக்கு செய்யணுங்கிற இதுல ஒரு கதையும் கண்டதும் இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. ஜிஎஸ் மூலமாக உடனடியாக பொழுது வந்து எல்லா வாய்க்காலையும் ஒரு நாளைக்கு நின்று செய்து விட்டாலே வாழ்க்கை பூரா ஒவ்வொரு அந்தந்த வீட்டுக்காரர்கிட்ட நீங்க தான் அந்த வாய்க்காலுக்கு பொறுப்புன்னு சொன்னா அந்த வாய்க்கால் கட்டாயம் அந்த வீட்டுக்காரர் தான் பதில் சொல்லுவாங்க. இது அப்படி இல்லை, அன்றைக்கு மட்டும் வருவாங்க, வெள்ளத்துனா நன்றி வணக்கம் வந்து போயிடுவாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கு. அப்ப இதை என்ன செய்யறது எங்களுக்கு தெரியாது. வீதியும் அப்படி வீதியால நடக்கவும் இல்லை. கொஞ்சம் குழந்தைகள், கேன்சர்காரருக்கு, டயபெட்டிக்காரருக்கு ஏற்கனவே நியாயம் பண்ண 400 குடும்பம் இருக்கு. இங்க 300 வீடு என்ற பேர் தான் 400 குடும்பம் இருக்கு. அப்ப இவ்வளவு ஜனங்களும் இந்த பாதையால போகலாம இருக்கு, சமைக்கலாம. கிட்டத்தட்ட நம்ம 300 வீட்டு திட்டத்துல ஒரு 10 குடும்பம் தான் இந்த வீட்டுல நிலையா இருந்து சமைக்குது. மிச்சம் எல்லாம் வெள்ளத்திலையும் தண்ணியிலையும் தான் இருக்குது. நீங்க சட்டி இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளமா தான் பெரிய வெள்ளமா தான் இருக்கு. இன்னும் தொடர்ந்து இந்த மழை 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு பெய்யுமெண்டா நாங்க நாவக்குழியை விட்டு விற்க பண்ண வேண்டியதான். இதுல என்ன முடிவு நீங்க செய்ய போறீங்கன்றியா? ஒவ்வொரு முறையும் வாரதும் போறதுமா இருக்காங்க. இதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீவுன்னு சொன்னா வெள்ள வாய்க்கால் தான். அந்த வெள்ள வாய்க்கால பெரிய புனரமைக்க பெரிய வேலையே இல்லை, ஒரு சிறிய வேலை. அந்த வெள்ள வாய்க்கால ஒவ்வொருவற்ற வீட்டுக்கு முன்னாலே பைக்கை போட்டு கிண்டி விட்டாலே சரி, அது அந்தந்த வாய்க்கால அந்தந்த வீட்டுக்காரரே பொறுப்புன்னு சொன்னாலே விஷயம் முடியுது. அதை நீங்க ஒழுங்கா செய்து தந்தீங்கன்னா அதையே பெரிய நீண்ட காலமாக நாங்கள் தண்ணி இல்லாமல் இருக்கலாம். இது நாங்கள் பிரதேசத்துக்கும் அறிவிச்சாச்சு, ஜிஎஸ்க்கும் அறிவிச்சாச்சு, ஏனைய மீடியாவுக்கும் அறிவிச்சாச்சு, கூடுதலான எம்பி மினிஸ்டர் மாதிரி எல்லாம் அன்றைக்கு எலெக்ஷனுக்கு வாரமாய் வந்துட்டு போறாங்க ஒழியோ ஒருவருமே ஒரு நிரந்தரமான முடிவு எடுக்கிறாங்க.
கட்டில சாமான் எல்லாம் தூக்கிலே இல்லை வச்சு தேர்ந்தெடுக்கணும் நாங்க கொடுத்து வச்ச ஒரு ஆக்கள் நாங்க சொல்லணும் ஜோவேஸ் மட்டும் அவரே சாப்பிட்டு ஆனா எங்கேயோ பள்ளத்துக்கு கிடந்து வந்து இங்க ரெண்டு நேற்றுக்கெல்லாம் பின்னேது பைக் இந்த பின்பக்கம் தம்பி இந்த பின்பக்கத்தை செய்தாலே போதும் இந்த பின்பக்கம் வடி அப்படி இருந்தும் யோசனை நீ சொல்லி கேட்டி கூட பார்க்கலாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்த்தா
Pregnant lady ஓடி இருக்கலாம். தண்ணி கப்பில் எல்லாம் நான் மழை இந்த இடம் ஒரு 2 மழையில் தண்ணி வந்துடும். நான் மழை இந்த இடம் ஒரு 2 மழையில் தண்ணி வந்துடும்.
அவங்களுக்கு அப்படிதான் பானோட எடுத்துட்டு